எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்டஃப்டு ஆம்லேட் ரெசிபி. இந்த ஸ்டஃபிங்க்கு நான் காளானை யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஆம்லேட் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்விஸ் மஷ்ரூம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், 150 கிராம். அதை நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி பழத்தை எடுத்து அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மஷ்ரூம் நீங்கள் எத்தனை முட்டை ஆம்லேட்டுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 முட்டை சேர்க்கிறதுனால 150 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ மஷ்ரூமெல்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது இந்த ரெசிபிக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயமெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். நான் ஆனியன் சாப்பர் வச்சு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயமெல்லாம் பொடியாக கட் பண்ணியாச்சு. இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், காளான் இதுக்கு நம்ம 4 முட்டை வரைக்கும் சேர்க்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆம்லேட் ரெசிபிக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் சால்டர் பட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு குக்கிங் பேனை எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 க்யூப் நான் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு க்யூபை போட்டுட்டு அதில் நான் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறேன். வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வரும், நல்லா ஒரு ஜூஸி ஸ்ட்ரக்சரோடு இருக்கும். அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அருமையாக வதக்கியாச்சு. நீ பாருங்கள், கோல்டன் கலரில் நல்லா ஜூஸி ஸ்ட்ரக்சரோட கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த ஆனியன். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்க போகிறேன். நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் உப்பு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நார்மல் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மஷ்ரூம் நல்லா வதங்குறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். அடுப்பை நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். காளான் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம்.
அடுத்தது அது குக்கிங் பேனில் நம்ம அந்த எக்கை ஆட் பண்ணுறோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 1 மினிட் கழித்து நீங்கள் வதக்கி வச்சுருக்கிற ஆனியனை எடுத்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ ஆனியனை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் தனித்தனியாக ஆம்லேட் செய்கிறதுனா கூட, ஒரு 3 பேருக்கு செய்கிறதுனா கூட நீங்கள் தனித்தனியாக முட்டையை அடித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி கூட நீங்கள் ரோல் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வேணும்னா உங்களுக்கு மிளகாய் போட்டுக்கோங்க. நான் இதில் எந்த காரமுமே சேர்க்கலை. இது வந்து காரம் சேர்க்காமல் செய்கிற ஆம்லேட் இது. ஆனியனை வந்து பட்டர் போட்டு வதக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரிங் கொடுக்கும். அதே மாதிரி மஷ்ரூமையும் பட்டர் போட்டு வதக்கிறதுனால அதுவும் நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும். இந்த ஆம்லேட் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி பாருங்கள், அழகாக எடுக்க வரும். அந்த மாதிரி வர்ற சமயத்தில் நம்ம வந்து துருவி எடுத்து வச்சுருக்கிற சீஸை ஆட் பண்ணுவோம். இப்போ சீஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்குதோ அந்த சீஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் செடார் சீஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சைடு நம்ம சீஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால் அந்த பக்கத்து ஈஸியாக மடிக்கிறதுக்கு வரும். அதை எடுத்து அப்படியே மூடிடுங்க. திருப்பியெல்லாம் போட வேண்டியதில்லை. அப்படியே மூடி ஒரு 1 மினிட் அப்படியே வைங்க. அதிலே இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அதில் சார்ந்துடும். இந்த ரெசிப்பியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சும் கொடுக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு இந்த நேரத்துலாம் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.